செந்தில் பாலாஜி தியாகி என்றால் ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் ஏமாந்தவர்கள் துரோகிகளா எனவும், அதே போல நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த அறிக்கைக்கு பதில் அறிக்கையாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக சத்தியம் தவறாத உத்தமரா ராமதாஸ் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தைலாபுரத்தில் அரசியல் பயிலரங்கத்தில் பாட்டாளிகளுக்கு வகுப்பெடுக்கும் ராமதாஸ் குறிப்பாக அரசியல் அறியாமல் அரைவேக்காடு போல அறிக்கை என்பது விடுத்திருப்பதாகவும், செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கு விவரத்தை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலிலும் அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மீது 2015, 2017 மற்றும் 2018 ஆகிய 3 வழக்குகள் என்பது பதியப்பட்டிருந்ததாகவும், 2015ஆம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கு என்பது பற்றி அப்போதிருந்த விவரங்களை அடிப்படையில் தான் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி குறித்து பேசியதாகவும், அதே போல செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்த போது அவர் குற்றமற்றவர் என்று தெரிவித்ததன் பிறகுதான் அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்குகள் என்பது பதியப்பட்டிருப்பதாகவும், அதே போல டிடிவி தினகரன் ஆதரவு MLAக்கள் 18 பேர் குழு ஆட்சியில் இருந்தபோது அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என ஆளுநரிடம் இது தொடர்பாக மனு என்பது அளிக்கப்பட்டிருந்ததாகவும், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதோடு அவர் மீது வழக்குகளும் புனையப்பட்டதாகவும், அதே போல இந்த உண்மைகள் அனைத்தையுமே ராமதாஸுக்கு தெரியும் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் பொய் வழக்குகள் என்ற அடிப்படையில் தான் அவர் தற்பொழுது வெளிவந்திருப்பதாகவும், செந்தில் பாலாஜி தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு செல்லவில்லை என்பதுதான் எனவும், ஆனால் பொய் வழக்குகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட வழக்குகள் என்பது ஒன்றிய அரசின் போக்கில் அவரை கைது செய்து அழுத்தம் தந்து, அதே போல அவர் மீது தொடர்ச்சியான வழக்குகள் என்பது பதியப்பட்டதாகவும், அவரை பாஜகவில் சேர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதாகவும் இந்த வழக்கின் விசாரணையின் போது வழக்கறிஞர் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டதாகவும், இது தொடர்பாக முழுமையான விவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று ராமதாஸுக்கு தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.